இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க. யோ யோ எங்க போற? விமலா அக்கா எப்படி சார் இருக்காங்க? இப்ப நல்லதா இருக்காங்க. நீ யாரு? ஆட்டோ டிரைவர் சார். தெரிஞ்ச அக்கா சார் அவங்க. விமலா அக்காவை சுடும்போது நான் அங்கே தான் சார் இருந்தேன். சுடும்போது பக்கத்துல இருந்தியா? இப்ப வர்ற? ஸ்கூல் சவாரி சார். சின்ன பிள்ளைங்களை பாதியிலே விட்டுட்டு எப்படி சார் வர முடியும்? அதனால அவங்கள விட்டுட்டு வந்தேன் சார். சார் சுட்டவனை பிடிச்சிட்டிங்களா சார்? இதோ இங்க நிக்கிறான் பாரு. சார் விமலா அக்காவை சுட்டது வந்து இவர் இல்லை சார். அந்த கார்ல இருந்தது ஒரு சின்ன பையன் சார். நான் நேரில் பார்த்தேன் சார். என்னையா சொல்ற? ஆமா சார். ஏய் சார், அவன் ஏதோ தெரியாம சொல்றான் சார். சார் நான் தான் அவங்கள சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ என்னமோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. சுட்டவன் நானே சொல்றேன், நீ யாருடா? போடா போடா. தம்பி வாப்பா, தம்பி வாப்பா, சொன்னா கேளு தம்பி. போ, கர்ணாதான் ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன சார்? அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார் இவர் இல்லை சார். ஏப்பா போலீஸுக்கு தெரியாதா? வாப்பா. டேய் பாண்டி, வாடா. ஒருத்தர் ரெண்டு பேர் சாட்சியா தான் எப்படியாவது பேசி சரி கட்டலாம். மார்க்கெட் ஏரியால இருந்து அத்தனை பேர் கர்ணாவை பார்த்துருக்காங்க. அவன் தான் சுட்டதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சரி கட்டி கேஸ் இல்லாம பண்றதுல ரொம்ப கஷ்டம்ண்ணே. கேஸ் போடாம ஹாஸ்பிட்டல் அந்த பொம்பளைக்கு முழுசா ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனை இன்னும் கைமீறி போயிடும்ண்ணா. அண்ணா ரொம்ப யோசிக்காதுண்ணே. கர்ணா மேல கேஸ் போடட்டும், விட்டுட்டுண்ணே. அண்ணே கர்ணா மேல கேஸ் போட யோசிச்சா பிரச்சனை நம்ம விஸ்வா மேல தான் வந்து நிற்கும். இதை விஸ்வா தான் பண்ணான்னு தெரிஞ்சா அப்புறம் இவன் ஜெயிலுக்கு தானே போகணும். அப்புறம் அவன் படிப்பு எதிர்காலம் எல்லாம் வீணா போயிடுன. எதுக்குன்னு இவ்வளவு யோசிக்கிற? நம்ம புள்ள வாழ்க்கை முக்கியம்னு. இப்போதைக்கு கர்ணா உள்ள போட்டோம், அவனை எப்படி வெளியில எடுக்கலான்னு நம்ம லாயர் கிட்ட பேசிக்கலாம். ஹலோ சார், நான் திவாகர் பேசுறேன் சார். சார் இப்போ நீங்க கர்ணா மேல கேஸை போட்டு அவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க சார். மற்ற எல்லாம் ஸ்டேஷன் வந்து நான் பேசிக்கிறேன் சார். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். கிருபா சார் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதான் நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அது இல்ல சார், விஷயம் கொஞ்சம் பெருசு. இருங்க, புரியுது. அண்ணே, இன்ஸ்பெக்டர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறாரு. கர்ணா மேலே கேஸை போடுங்க, ஆனால் பெரிய கேஸாக போட்டுறாதீங்க. நான் நேரில் வந்து சரி பண்ணிக்கிறேன். சரிங்க சார். அவங்கள பகச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அவங்க ஒண்ணு சும்மா ஒண்ணு பணத்தை தூக்கி கொடுக்கல. கொடுக்கற பணத்துக்கு மீட்டர் வட்டி வாங்குறாங்க. அவங்க பணம் கொடுக்கறதால அவங்க பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்க கூடாதா? கேட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், பிரச்சனையை வளர்க்காம முடிக்க பாருங்க. அவங்கள பகச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. என்னங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? உங்க சம்மதி ஒருத்தர் சுற்றுக்கான், அவங்க கால்ல அடிபட்டிருக்கு. இவங்க எழுந்திரிச்சு நடப்பாங்களானே தெரியல. இவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது உங்களால எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியுது? கோச்சுக்க வேணாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், கேஸ் வேண்டானா அப்ப அவன் சுட்டது சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவங்கள போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய சொல்றியா? இல்ல இவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டதுக்காக நாங்களும் இவங்க கூட சேர்ந்து அலையணுமா? சம்பந்தி, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். திவாகரா, இதில் நம்ம பையன் சம்மந்தப்பட்டிருக்கான், மறந்துட்டியா? இல்லண்ணே, கர்ணா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா, டேஷ்போர்டு எதுக்கோ திறந்தா, கன்னு கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ குறுக்க கிராஸ் ஆனாங்க. சடனா பிரேக் பிடிச்சான். பிரேக் போட்ட அவசரத்துல கையில இருக்கிற கன் ட்ரிகரை அழுத்திட்டான். அது சுட்டுடுச்சு. அதுக்கு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நாமளா வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் உண்மை என்னன்னு யாருக்கும் தெரிய போறது இல்ல. பிரச்சனை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கர்ணா மேல அவங்க கேஸ் போடாம இருக்கிறது தான் நல்லது. அப்படி போலீஸ் அவன் மேல கேஸ் போட்டாங்கன்னா அந்த துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, அதுக்கு லைசன்ஸ் இருக்கா,
அது எப்படி கருணாகைக்கு போச்சு, இப்படி எல்லாத்தையும் போலீஸ் தோண்டி துருவ ஆரம்பிச்சிருவாங்க. கன்னை வேற ரெக்கவர் பண்ணிருக்கேன். மார்க்கெட்ல நடந்ததுனால பப்ளிக் நிறைய பேர் இதை பார்த்திருக்காங்க. அதனால என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. சரி, இதை கேஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கவனிச்சுக்கிறோம். நான் வேணா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்கிறான்? முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்கண்ணே. ஸ்பீக்கரில் போடு. அண்ணன் பேசுகிறாரு. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த பொம்பளையும் அந்த குடும்பமும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்லணும். நீயும் அதைத்தான் சொல்லணும். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல, அந்த ஃபார்மாலிட்டியை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். வெறும் புராண கதையில மட்டும்தான் கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க இறங்கி வருவீங்களா? கவலைப்படாதம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. விமலாவுக்கு ஒன்றும் ஆகாது. அக்கா, இந்த பொண்ணு தான் அவங்களுக்கு உதவி செஞ்சது. ம், அக்கா, நியாயம்தான் வேணும்னா நம்ம பிரஸ கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவோம். லாயர் கிட்ட சொல்லி இதை கோர்ட்ல மூவ் பண்ணலாம். ஒரு 15 வருஷம் அதுக்கு நியாயம் கிடைச்சிரும். ஆனா இந்த விமலா குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? அக்கா, இத பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ல? ஆ, அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு வேற என்ன கிடைக்கும்? 15 வருஷம் விமலா குடும்பத்துக்கு ஜெயிப்போமா தோப்போமான்னு நிம்மதியை தொலைச்சிட்டு ஆசிரமத்துக்கும் கோர்ட்டுக்கும் அலைறது மட்டும்தான் மிச்சம். இதுவே பணமா கிடைச்சா விமலா குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில அதுவே அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தோ சட்டப்படி பார்த்தோன்னா இது தப்பா இருந்தா கூட மனிதாபிமானத்தோட பார்த்தா இதுதான் நியாயம். எங்க பாரு, இந்த பணத்தால அவங்க வாழ்க்கை மாறும்னா அதை வாங்குறதுல தப்பே இல்ல. இந்த விஷயத்த கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பேசி சரி பண்ணிட்டேன் சார். கண்டிப்பா கேஸை வாபஸ் வாங்கிப்பாங்க.